பாதார விந்தங்களை பணிவோம். இன்று மதர் சர்வீஸ் சொசைட்டியிலிருந்து புதிதாக பிப்ரவரி 21 அன்னை ஜன்ம தினத்தன்று வெளியிடப்பட்ட பூர்ண யாகம் முதல் வாயில்கள் என்ற நூலினுடைய நூலை தொடர்ந்து நாம் சிந்திப்போம். அரவிந்தருடைய யோகம் பூர்ண யோகம், இன்டகிரல் யோகா, வாழ்வனைத்தும் யோகம். ஆனா போன முறை சொன்னதுதான் அது. யோகத்தை பகவானும் அன்னையும் எல்லாரையும் யோகம் செய்யும் சொல்லலை. யோகத்துல பல கஷ்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. அதற்கு ஒரு மன உறுதி இதெல்லாம் வேணும். இருந்தாலும் பெரும்பாலும் அப்பா எழுதின பலமுறை சொல்லியிருக்கிறது நூல்களில், நான் அன்பர்களுக்காக இதை எழுதுறேன், வாழ்வனைத்து யோகத்துக்காக நான் எழுதலைன்னு சொல்லியிருக்கிறாருங்கிறத நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அன்பு அன்னையின் அருள், அருளமுதம், புஷ்பாஞ்சலி, அன்னையின் தரிசனம், எல்லாம் தரும் அன்னை போன்ற நூல்கள் எல்லாம் அன்பர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில அன்னையை அருளை எவ்வாறு பெறுவது, அவர்கள் வாழ்வையை எவ்வாறு வளவாழ்வாக்குவது என்பதற்குரிய வழிகளையே தான் காட்டுகின்றன சொல்லியிருக்கிறேன். அதே போல அப்பா அவர்கள் யோகத்திற்கும் சாதாரண மனித வாழ்க்கைக்கும் இடையில யோக வாழ்க்கை என்ற ஒரு தத்துவத்தை கன்விகை அப்பா அவர்கள் உருவாக்கி யோக சக்தியை பயன்படுத்தி வாழும் வள வாழ்க்கை என்ற அடிப்படையில யோக வாழ்க்கை என்று சொல்லி அது சில நூல்களில் பேரொழியாகும் உள்ளொளி, 100 பேர்கள் போன்ற நூல்கள்லையும் யோக வாழ்க்கை என்று அடிப்படையில் யோக வாழ்க்கை விளக்கம் என்ற பல நூல்கள்லையும் சொல்லியிருக்கிறாங்க. நான் போன வாரம் சொல்றது போற யோகத்தை பற்றியே பேசுகின்ற நூல்கள் மிக குறைத்து, லைப்ரரியின் தத்துவங்கள்னு இப்ப கொஞ்ச நாளா தத்துவத்தை எழுத்து வராங்க. ரொம்ப நாளைக்கு முன்ன எழுதினது பொன்னொழிங்கிற ஒரு நூல் தான் முழுமையும் அரவிந்தருடைய பூர்ண யோகத்தை பற்றி பேசுவது. அரவிந்தர் அண்ணனுடைய தவத்தினால பூமிக்கு கொண்டு வரப்பட்ட சுப்ராமெண்டல் லைட் இந்த பொன்னொழியை அடிப்படையாக கொண்டு, ஆனாலும் அன்பர்கள் அன்னையை ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது அவர்கள் வாழ்வுல யோகத்தின் சுவடுகள் தெரிய ஆரம்பிக்கும். அப்படி அதை அனுபவிக்கிறவங்க யோகத்திற்கு செல்லலாம் அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு பூர்ண யோகத்தினுடைய முதல் வாயில்கள், பூர்ண யோகம் முதல் வாயில்கள் என்ற இந்த நூலை சொல்றார். அது சில முதல்ல பார்த்தோம். போன வாரம் ஜீவன் தரையில் மனத்துக்கு நான் மனத்தினுடைய பகுதிகளிலிருந்து மௌனத்தின் சிறப்பை அப்பா போன வாரம் பேசினார். பூர்ண யோகத்துக்கு போவதற்குரிய முக்கியமானது மௌன சித்தி. மனம் ஓயாமல் பேசிக்கொண்டிருக்கிற மனம் நிற்பது, எண்ணமற்று நிற்பது, எண்ணங்களும் இல்லாமல் இருக்கிற நிலைதான் மௌனம். அந்த மௌன நிஷ்ட சித்தியை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அப்பா எனக்கு ஒருத்தர பிரச்சனைகள் சொல்லுற பொழுது பீஸ் இஸ் டிவைன், சைலன்ஸ் இஸ் காட் என்றால் எழுதியது பலமுறை சொல்லியிருக்கிறார். அதை பற்றி எழுதினாரு. அதுல இந்த அகண்ட மௌனம் எல்லாம் சொல்றாங்க. அது அப்புறம் அடுத்த நிலை அடிமனம்ங்கிற சப்ளிமினல் மேல்மனம் நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் சப்கான்ஷியஸ் சொல்லுகின்ற மனம் இருக்குது. அதற்கும் கீழே சப்ளிமினல் என்ற வேறு அடிமனம், அதை அடையிற சில பேருக்கு முடியும். அப்புறம் அறியாமையை, ஆதியான அறியாமையை 7 வகையான அஞ்ஞானம் என்று பகவான் எழுதியிருக்கிறாரு. அது அப்பாவும் ஒரு நூலில் எழுதியிருக்கிறாங்க. டக்குனு ஞாபகம் வந்தது. அதில் எப்படி இந்த அறியாமையை எப்படி இழப்பதுங்கிறது ஒரு சுருக்கமான போன வாரம் சொன்னது பார்த்தோம். ரொம்ப முக்கியமானது பூர்ணயோக கருவிகள்ல அடிப்படையானது சமர்ப்பணம்.
சமர்ப்பணமும் சரணாகதியும் தான் அரவிந்த யோகத்திற்கு முக்கியமானது. மற்ற யோகங்கள் எல்லாம் அஷ்டாங்க யோகங்கள்ல நிஷ்டை, இது யமம் நியமம் என்ற அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க. பலவிதமான திதிகளை சொல்லுவாங்க. ஆனா அரவிந்த யோகத்திற்கு அடிப்படை ரெண்டு தான், சமர்ப்பணமும் சரணாகதியும். இந்த அரவிந்தர் அன்னை செய்கின்ற யோகத்தை நாம செய்யல. பழைய மரபு யோகங்கள் எல்லாம் ஞான யோகம், கர்ம யோகம், இது போன்ற யோகங்கள், ராஜயோகம், தந்திர யோகம், இவற்றையெல்லாம் பற்றி போன தடவை சொன்னார். அவற்றையெல்லாம் நாமே செய்கின்ற யோகம். இந்த யோகம் அன்னையே நமக்காக நமக்குள் செய்கின்ற யோகம். அதுக்கு அடிப்படை கருவி சமர்ப்பணம். இதை பற்றி போன பார்த்தோம். பிரார்த்தனையும் சமர்ப்பணமும் இருக்காங்க. பிரார்த்தனைங்கிறது நம்மகிட்ட என்ன வேணும், நம்ம அறிவை வச்சுக்கிட்டு நம்ம என்ன வேணும்னு கேட்கறது. சமர்ப்பணம்ங்கிறது பொறுப்பை அன்னையிட்ட இடைவிடாது. சமர்ப்பணம் முதிர்ந்து சரணாகதியாக மாறும். அதனால அந்த பூர்ண யோகத்துக்கு ஒருத்தருக்கு சமர்ப்பணத்தை என்னுடைய அடிப்படையை போன வாரம் சொன்னார். அதனால இது ரொம்ப முக்கியமானது. போன வாரம் சொன்னதுல பூர்ண யோகத்துக்கு முக்கியம் என்னன்னா அகந்தையிலிருந்து வெளிப்படுவது தான். அகந்தை இதையும் பலமுறை நான் பேசினதுதான். இன்றைய பேச்சு தமிழ்ல அகந்தைங்கிறது கர்வங்கிற பொருள் இருக்குது. ஆனா ஆன்மீகத்துல அகந்தை என்பது நான் என்ற உணர்வு. நான் செய்கிறேன், நானே கம்ப்ளீட்டா பண்ணா நாம் இறைவனாக அன்னையாக மாறிவிடுறோம். அந்த அகந்தை அழிவதற்கு அந்த அகந்தையினுடைய நிலைகள் எல்லாம், பல வகை நிலைகள் எல்லாத்தையும் போன வாரம் பார்த்தோம். பழைய யோகத்துல இந்த யோகத்துல எல்லாம் குண்டலினி யோகம்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல பல நிலை சுந்தர யோகத்திலையும் சொல்றது சில ஆன்மீக நிலைகள் உள்ளன. உடலேயே மூலாதாரம், நம்முடைய முதுகுத்தண்டில் அடியில இருக்கிறத மூலாதாரம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது சுவாதிஷ்டானம்னு சொல்றது, அது ஒரு புள்ளி. சுவாதிஷ்டானம் அடுத்தது நாபி அல்லது நம்முடைய தொப்புடு இருக்கிற இடத்துல மணிபூரகம் அப்படின்னு சொல்றது இருக்குது. நெஞ்சு குழியில அநாகதம், அதுதான் சைத்திய புருஷன், அதுதான் ஹிருதயஸ்தானம்னு சொல்றது. கழுத்துல விசுத்தின்னு சொல்றது இருக்குது. நெத்தியில புருவத்துக்கு 2 புருவங்களுக்கு நடுப்புல அக்ஞா சக்கரங்கள், இவற்றையெல்லாம் வெவ்வேறு உள்ள சக்கரங்களாக சொல்லுவாங்க. அதுக்கு மேல தலை உச்சியில சகசரதளம் என்ற 1000 இதழ் தாமரையாகவும் அல்லது பிரம்மரந்திரம் என்று சொல்கின்ற உச்சி இருக்குது. அந்த உச்சிக்கு போய் நம்முடைய சக்தியை எழுப்பி, குண்டலினி சக்தியை எழுப்பி உச்சிக்கு கொண்டு போய் அடைவது மோட்சம். ஆனா அன்னையினுடைய இதுல தலைக்கு மேலே போக வேண்டும் சொல்றாரு. இதுவும் பல யோகங்கள்லேயே சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய ஜீவாத்மா என்பது தலையில பிரம்மரந்திரம் என்று சொல்கின்ற தலை உச்சிக்கு மேலே 12 துவாதசாந்த தலம்னு சொல்லுவாங்க. தசம்னா 10, துவாதசம்னா 12. அந்த 12 அங்குல நம்முடைய ஜீவாத்மா இருக்குது தலைக்கு மேலேன்னு சொல்லுவாங்க. அந்த இதுக்கு போறது, அதுக்கு மேல தலைக்கு மேல் போகணுங்கிறதையும் பகவான் சொல்லியிருக்கிறார். அதை சொல்றாரு. அது சிந்திக்காம சிந்தனையற்று போய் நமக்காக நம்முடைய அன்னையே, அரவிந்தரே, பகவானே, அன்னை பிரம்மமே சிந்திக்கிறது இல்லாம வரும். அப்புறம் என்னோட இதை ஜீவனிஷ்டை, ஆல் இன்க்ளூசிவ் கான்சன்ட்ரேஷன், கம்ப்ளீட்டா நம்முடைய மனம் எந்த இயக்கமும் இல்லாம மனத்தை செயல்படுத்தி சொல்றாரு. போனதுல சொன்னது. அதாவது இதெல்லாம் என்ன சொல்றாருன்னா, நம்ம அறியாம நம்ம வாழ்க்கையில நடக்கும். அப்படி நடந்ததுன்னு சொன்னாக்கா சில பேருக்கு அந்த அவர்களை அறியாமலே அன்பர்களாக பிரார்த்தனையும் சமர்ப்பணம் செஞ்சு வாழ்க்கையாக நடந்து கொண்டிருக்கும் பொழுதே சில பேருக்கு இந்த ஜீவனிஷ்டைன்னு சொல்ற ஆல் இன்க்ளூசிவ் கான்சன்ட்ரேஷன் வரும். அப்படி நடந்தாக்க நீங்க யோகம் செய்வதற்கு தகுதி இருக்கு. இதை இப்ப சொல்றதெல்லாம் அதான். இந்த இதுல சொல்றதெல்லாம் இந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டால், அன்பர் என்ற நிலையில் இருக்கும் பொழுதே இந்த அனுபவங்கள்லாம் ஏற்பட்டா நீங்க பூர்ண யோகத்துக்கு போகலாம். அரவிந்த யோகத்திற்கு சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்ற நூல்லையும் அன்னையனுடைய எழுத்துக்கள்லையும் பகவானுடைய எண்ணற்ற கடிதங்கள்லையும் லெட்டர்ஸ் ஆன் யோகாவையும் சொன்னாரு. சிந்தசிஸ் யோகங்கிறத சொல்றாரு அவரு. அப்புறம் அதே மாதிரி அடுத்த போன பார்த்தது புலனின்றி
மனம் நேரடியாக செயல்படுறதை பற்றி சொன்னார். அது இதுக்கு மேலே அடுத்ததுக்கு போவோம். அப்ப இது அப்புறம் காலம் பிரம்மம் நாடும் ஆனந்தத்தை நுகர்வது. இந்த யோகத்துல மிக மிக முக்கியமானது பூர்ண யோகத்துக்கு போறதா இருந்தா ஆனந்தம் தான் முக்கியம். நம்ம செய்யற வாழ்க்கையில நம்ம செய்யற காரியங்களை எல்லாருமே இதுக்காக செய்யறோம், சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் செய்யறோம். நம்ம பேச்சு வாழ்க்கையில சந்தோஷம் ஆனந்தம் அப்படின்னு சொல்றது, பெரிய ஆனந்தத்தை பிரம்மானந்தம்னு சொல்லுவாங்க. அது என்ன, பிரம்மத்தினுடைய வடிவமே ஆனந்தம் தான். நான் இதுவும் பல முறை சொல்லியிருக்கிறேன். பிரம்மம்னு என்னன்னு கேட்கறதுக்காக வருணனுடைய மகன் வாருணி தவம் செஞ்சு அன்னம் பிரம்மம்னு சொன்னான். அன்னம்ங்கிறது உடல், உடலை குறிக்க, உடல் உணவு, உணவு அன்னம்னா உணவு, உணவாரான இந்த உடல் என்ன தவம் செய்யணும்னு சொல்றாரு அவரு. இது பிராணன் பிரம்மம், உயிர் பிரம்மம் சொல்றான், என்ன தவம் செய்யணும்னு சொல்றாரு. இது போல மனம் பிரம்மம்னு சொல்றான், என்ன தவம் செய்யணும்னு சொல்றாரு. ஆனந்தரோ பிரம்மம்னு சொன்னதும் பதில் சொல்லாம விட்டுறாரு. இந்த ஆனந்தம் தான் இது. அந்த ஆனந்தத்தை நம்ம அறியாம சில வாழ்க்கையில, அதாவது காரணமற்ற ஆனந்தம் சில சமயம் தோன்றது உண்டு. அப்படி அந்த அன்பர்களுக்கு வந்துனா அவங்களுக்கு அந்த யோகம் செய்யறதுக்குரிய பூர்ண யோகத்துல கிட்ட போயிட்டு இருக்கோம். அதுதான் இதில் சொல்ல போறாரு. பிரம்மம் ஆனந்தமயமானது, மோட்சத்தில் பிரம்மத்தை அடைந்தவர் பெறுவது பிரம்மானந்தம் என்றும், பிரம்மம் இதை பெற்றுள்ளது, இதைவிட பெரிய ஆனந்தத்தை நாடி பிரம்மம் உலகம் சிருஷ்டித்தது. இது நிறைய அப்பா இதுல இருக்காரு. இந்த சிருஷ்டிங்கிறது என்ன, சிருஷ்டிங்கிறது பிரம்மம் தானே இந்த சிருஷ்டியா மாறிச்சு, உலகமா மாறிச்சு. இதுக்கு என்ன சொல்ற அப்பா நிறைய இருக்காரு. பிரம்மம் சிருஷ்டியில் பரம்பொருள், பிரம்மம்னாலும் பரம்பொருள்னாலும் அதுதான் மூலம், அதுதான் செயல்படும் போது பராசக்தி அல்லது அன்னையாக ஆகின்றது. தன்னை மறந்து தன்னை ஜடமாக்கி கொண்டு தானே தன்னை தேடுகின்றது. அதுல பிரம்மம் உலகை சிருஷ்டித்ததுன்னா அது பிரம்மம் தேடும் ஆனந்தம். தானே தன்னை உணர்வற்ற இன்கான்சியன்ட் நிலை, அந்த உடல் நிலை, உணர்வற்ற ஜடமாக பஞ்சபூதங்களாக மண், கல், மண், காற்று, ஆகாயம், இதுவாக நீர், தீ, இந்த பிரம்ம பஞ்சபூதங்களாகவும் அதிலிருந்து மற்ற எண்ணற்ற உயிர்களாகவும் ஆக்கி கொண்டது. அப்ப தன்னையே மறைத்து கொண்டு தானே தன்னை தேடுகின்றது. இப்ப நம்ம இந்த ஆனந்த தேடுறோம்னு சொன்னா நமக்குள்ள இருக்கிற பிரம்மம், தன்னை மறந்த பிரம்மம் தானே தன்னை தேடுகிறதுன்னு அர்த்தம்னு சொல்றாரு. பிரம்மம் தேடும் ஆனந்தம் பகவான் ஸ்ரீவர் அவதரிக்கும் வரை புவியில் எங்கும் அனுபவிக்காத ஆனந்தம். அதுக்கு முன்ன ரிஷிகள் செஞ்ச கிடைச்ச ஆனந்தத்தெல்லாம் விட இது மிகப்பெரிய ஆனந்தம். அது பிரம்மம் தேடுகின்ற ஆனந்தம். அது பகவானுக்கு வந்த பிறகு, பகவானும் அரவிந்த அன்னையும் வந்த பிறகு அது கிடைச்சதுன்னு அப்பா சொல்றாரு. இதுவரை புவியில் எவரும் அனுபவிக்காத ஆனந்தம் இது. இதை அனுபவிக்காத பக்தருக்கு இல்லை, இது பக்தருக்கு தானா பக்தருக்கே கிடைக்குதுன்னு சொல்றாரு அப்பா. சில சமயம் காரணம் இல்லாம டக்குன்னு உள்ளே இருந்து தோணும், இந்த ஆனந்தம் வரும். அப்படி அன்பர்களுக்கு யோகம் செய்யல, தவம் செய்யல, எல்லாம் செய்யலைன்னாலும் அன்பர்களாக இருக்கும் பொழுது அந்த ஆனந்தம் வந்துன்னா அவருக்கு பூர்ண யோக வாயில்ல நிற்கிறாருன்னு அர்த்தம். அவர் ஆனந்தத்தை அவர் யோகம் செய்வதற்குரிய தகுதி இருக்குன்னு அர்த்தம். அதுதான் இங்கே சொல்றாரு. இதை அனுபவிக்காத பக்தர் இல்லை, ஆனால் இது பூர்ண யோக வாயில் என அவர் அறிய வழி இல்லை, அவருக்கு தெரியதில்லை. காரணம் இல்லாம உள்ள இருந்து வர்றத அந்த ஆனந்தத்தை, அதுதான் பிரம்மம் தேடும் ஆனந்தம். அந்த ஏதோ ஒரு காரணத்துல எதுவும் இல்லாம சந்தோஷத்துக்காக சாப்பிட்றோம், பிடிச்சதை சாப்பிட்றோம், அப்போ வருது. பிடிச்ச சினிமா பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், அப்போ வருது. குழந்தைய கொஞ்சம் அப்புறம் வருது, மனைவியோட அன்பா இருக்கிறோம் வருது. இதெல்லாம் வர்ற ஆனந்தத்தை எல்லாம் இல்லாம, அப்படி இல்லாம காரணம் இல்லாமல் ஒரு ஆனந்தம் உங்க வாழ்க்கையில வந்ததுன்னு சொன்னா அப்ப அந்த பிரம்மம் தேடும் ஆனந்தத்தை நீங்க அறிவிக்கணும் அர்த்தம். அறியினது இறைவனின் ஸ்பர்சம் இதயத்தை தாண்டி உடலை தீண்டிய பொழுது உடல் சிலிர்க்கும், புல்லரிக்கும், அதுவே இந்த ஆனந்த ஸ்பர்சம். அந்த ஆனந்த சுரூபமான, ஆனந்த வடிவமான, ஆனந்தம் தான் வடிவம், இறைவனுடைய வடிவம்.
அது நம்ம தொடும். அந்த ஆனந்தம் புல்லரிச்சு அப்படியே சிலிர்க்கும். நிறைய பேருக்கு இங்கே வர்ற அன்பர்களுக்கு அது நிகழ்ந்திருக்கிறது. அவர்களுக்கு அந்த யோக தகுதி இருக்குது, பூர்ண யோகத்துக்கு போற தகுதி இருக்குது. இங்க வர்றவங்கள நிறைய பேர் பிரச்சனை தீர்றதுக்காகவும் இதுக்காக தான் வர்றாங்க, உண்மை அது. ஆனா இந்த ஸ்பர்சம் இருந்த அவங்க பூர்ண யோக முதல் வாயில எட்டியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ஆனந்தம் முனிவர், தபசி, ரிஷி, யோகி அறியாதது. அவங்களுக்கெல்லாம் இது கிடைக்காத ஆனந்தம்னு சொல்றாரு அப்பா. அன்னையின் சூழல் இதை தாங்கி வருகிறது. அன்னையை பிறந்த நாள் என்று தரிசித்த பெண்மணி 3 நாள் வரை இதை அனுபவித்தார். அன்னையை பார்த்தது பிறந்த நாளுக்காக போய் பார்த்தப்ப இது 3 நாளைக்கு அவருக்கு அந்த சந்தோஷம் இருந்துகிட்டே இருந்தது. அன்னையின் சங்கீதம் கேட்டு உள்ளம் உருகுபவர் இவர். இவருக்கு இது என்ன என் வாயில் என்று தெரியாது. தெரிந்து பாராட்டினால் அதற்குரிய குணநலன்களை ஏற்றால் அவருக்கு யோகம் சித்திக்கும். இங்க வர்ற அன்பர்களுக்கு, அன்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த காரணமற்ற உள்ளிருந்து தானே எழுகின்ற இந்த ஆனந்தம் எப்போதாவது வந்ததுன்னு சொன்னா அப்ப பூர்ண யோக வாயில்ல இருக்கிறோம், நம்ம பூர்ண யோகம் செய்யலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறத அப்ப சொல்றாரு. மதர் பியானோ வாசிக்கிறவங்க, அவங்க மதர்ஸ் மியூசிக் இது போட்டிருக்கிறாங்க. முன்ன பதிலாம் அதில் ஆசிரமத்துக்கு போகும்போது தர்ஷன நாளில் அந்த மதர்ஸ் மியூசிக் ரெக்கார்டரை போடுவாங்க. அதுவே உள்ளே போனால் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். அது அந்த இது வந்தாலே அந்த தரிதான இருக்கிறார். பூர்ண யோகத்தை தெரியும் அர்த்தம். அன்னையின் சங்கீதம் கேட்டு உள்ளம் உருகுபவர் இவர். இவருக்கு இது என்ன என் வாயில தெரியாது. தெரிந்து பாராட்டினால் அதற்குரிய குணநலன்களை ஏற்றால் அவருக்கு யோகம் சித்திக்கும். இந்த ஆனந்தம் ஆனந்தத்தினுடைய சரிசம் காரணமற்று தானே தோன்றுகின்ற இந்த ஆனந்தம் தோன்றினால் அவருக்கு பூர்ண யோகம் செய்ய தகுதி இருக்குது. அவர் பூர்ண யோகம் முதல் வாயில நிற்கிறாருன்னு அர்த்தம். நாம் எழுதும் தமிழ் செய்யுளுக்கும் இளங்கோவடிகளின் அமரகாவியத்திற்கும் சிலப்பதிகாரம் உள்ள வித்தியாசம் மோட்சம் தரும் ஆனந்தத்திற்கும் பிரம்மம் நாடும் ஆனந்தத்திற்கும் உண்டு. மோட்சத்துக்காக செய்கிற ஆனந்தம் வேற, அதை விட மிக உயர்ந்தது. அது எப்படின்னா இளங்கோவடிகள், கம்பர் போன்றவர்கள் செய்த அமர காவியங்களினுடைய ஆனந்தம், அந்த சந்தோஷம் அங்க இருக்குன்னு சொல்றாரு அவர். கல்லூரி பேராசிரியருக்கும் நியூட்டன் போன்ற மேல்நாட்டு விஞ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசம். கல்லூரியில நிறைய கெமிஸ்ட்ரி இதுல எல்லாம் விஞ்ஞான பேராசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா புதிய புவியீற்று கண்டுபிடிச்ச நியூட்டன் அல்லது ஐன்ஸ்டீன் போன்ற விஞ்ஞானிகளுக்கு என்னுடைய நிலைமை வேற. அது போன்றது இந்த ஆனந்தம்னு அப்பா சொல்றாரு. மோட்சம் தரும் ஆனந்தத்திற்கும் நியூட்டன் போன்ற மேதைகளுக்கும் உள்ள வித்தியாசம் இது. அன்னை இவ்வாயிலை அனைவருக்கும் திறக்கிறார். இந்த ஆனந்த வாயில எல்லாருக்கும் திறக்கிறார். நாம் அந்த நேரம் அனுபவிக்கிறோம், என்ன என்ற விவரம் தெரியாமல் அனுபவிக்கிறோம், அத்துடன் மறந்து விடுகிறோம். உதாரணத்துக்கு எப்ப என்ன சொல்றாரு, ஆங்கிலத்துல இந்த ஆனந்தத்தை குறிக்கிறது பல வார்த்தைகள் இருக்குது. பிளஷர், ஹாப்பினஸ், ஜாய், பிளிஸ், டிலைட் என்று ஆங்கிலத்தில் வரிசை கிரமமாக வரும். பிளஷருங்கிறது பொருள்களை பிடிச்சதை செய்யறதுனால, பிடிச்சதை சாப்பிட்றதுனால, பிடிச்ச இசையை கேட்கறதுனால, பிடிச்ச காட்சியை பார்க்கறதுனால வர்றத பிளஷர்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் ஹாப்பினஸ்ங்கிறது அடுத்த நிலை. ஜாய்ங்கிறது அது ஒரு வகையாது. பிளிஸ்ஸுங்கிறது தான் இந்த உள்ளே இருந்து வருகின்ற இந்த ஆனந்தம். இந்த பிளிஸ் பேரானந்தம்னு தமிழில் அப்படி சொன்னது. அதுக்கு மேலே பகவான் சொல்றது டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவார். பிரம்மத்திலேருந்து வருகின்றது அது பிரம்மானந்தம்னு சமத்தில் சொல்லுவாங்க, இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்பா இங்கே என்ன எழுதுறேன்னா சொல்றது, தமிழில் சந்தோஷம், தமிழில் முதல் 3 சந்தோஷத்துக்குள்ளே அடங்கும். ஆனால் அடுத்த 2க்கும் ஆனந்தம்னு சொல்றாங்க. ஆனால் தமிழ் ஆன்மீக இலக்கியங்கள்ல அது வேறுபாடு இருக்குது. ஆனந்தம்ங்கிறது ஆனந்தம்ங்கிறது மகிழ்ச்சிங்கிற பொருளையும் பயன்படுறாங்க. மகிழ்ச்சிங்கிற சொல்லும் தமிழ்ல இருக்குது. சந்தோஷம்ங்கிறது சமஸ்கிருதத்திலேருந்து கடன் வாங்கப்பட்ட சொல்லு. நல்ல தூய தமிழ் சொல் மகிழ்ச்சின்னு சொல்றது. அது சாதாரண இந்த ஹாப்பினஸ் குறிக்கும். அது ஆன்மீக இலக்கியத்துல பேரானந்தம்ங்கிற பிளிஸ்ங்கிறதுக்கு இணையா பேரானந்தம்ங்கிற சொல்றாங்க. அதற்கு மேல பேரானந்தம்னு சொல்றாங்க. அந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸுக்கு பெரும்பேரானந்தம்னு சொல்லுவாங்க. இந்த ஆனந்தம் பெரும்பேரானந்தம். எந்த
ஆன்மீக இலக்கியத்துல வருது. எந்த இலக்கியத்திலேங்கிறது எனக்கு இப்ப நினைவில்லை. ஆனா இப்ப ஆனந்தம்னு பேரானந்தம், ஆனந்தம் அந்த சாதாரண மகிழ்ச்சி. அது பேரானந்தம்ங்கிறது பிளிஸ், பெரும்பேரானந்தம்ங்கிறது வந்து இந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸை குறிக்கிறதுக்கு இருக்குது. இந்த முதல்ல வர்ற மகிழ்ச்சி, சந்தோஷம், இவர் சொல்ற பிளஷருங்கிறதெல்லாம் உடல் பெறுவது முதல், மனம் பெறுவது அடுத்தது, அந்த மகிழ்ச்சி. அது உள்ளம் பெறுவது மூன்றாவது, இந்த உள்ளத்திலேருந்து வர்ற அந்த மகிழ்ச்சி. இங்க அவர் சொன்னதுல அந்த ஜாய் அப்படிங்கிறது. ஆனா அதுக்கு மேல ஆத்மா பெறுவது தான் அந்த பிளிஸ்ன்னு சொல்றது. வளரும் ஆத்மா பெறுவது முடிவானது. அரவிந்த யோகத்துல சைத்திய புருஷன், சைக்கிக் பீயிங்னு சொல்ற வளரும் ஆத்மா பெறுவ, இதுதான் இந்த இதுல வர்ற அந்த பெரும்பேரானந்தம்னு தமிழ்ல சொன்னது, அல்லது டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்னு பகவான் சொல்றது. இந்த ஆனந்தம் நம்மை அறியாமல் இந்த பிடிச்சதை சாப்பிட்றதுனால வராம, பிடிச்ச காட்சியை பார்க்கறதுனால வராம, பிடிச்ச இசையை கேட்டு மகிழ்ச்சி அடையினால வராம, தானே உள்ளிருந்து எழுகின்ற இந்த ஆனந்தத்தை நம்ம அறியாம சில சமயம் அனுபவிப்போம். அன்பர்களுக்கு வரலாம். அப்படி வந்தாக்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நம்ம அந்த பூர்ண யோக வாயில நிற்கிறோம். முதல் வாயில நமக்கு யோகம் செய்வதற்குரிய தகுதி இருக்குன்னு தெரிஞ்சு அதை பயன்படுத்தினது. அடுத்தது முக்கியமான ஒரு கருத்தை அப்ப சொல்றாங்க. மூன்றாம் நிலை காலம்னு ஒண்ணு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமானது. இதை விரிவா புரிஞ்சு கொள்றதுக்கு நம்ம டைப் பண்ணுவோம். இதை ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நாம் வாழும் உலகம் காலத்தால் நடத்தப்படுவது. ரிஷி காலத்தை கடந்தவர். ஸ்ரீ அரவிந்தம் மூன்றாம் நிலை காலத்திற்கு உரியதுன்னு சொல்றாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? நம் உலகில் எந்த காரியத்திற்கும் உரிய நேரம் உண்டு, நினைத்தவுடன் பலன் வராது. ரிஷி விதையை நட்டால் உடனே செடியாகும். ரிஷி பிண்டம் ராத்தங்காது என்று சொல்லுவார்கள். அவருக்கு காலம் தேவையில்லை. அது அந்த ரிஷி அவராக தவம் செஞ்சு அவர் வந்த அந்த தவத்தினுடைய சக்தினால அது வரும். ரிஷி பிண்டம் ராத்தங்காதுன்னு சொன்னா ரிஷி அவருடைய மனைவியோட கருத்தரித்த அடுத்த நாள் ஒரே இரவரே அந்த குழந்தை வளர்ந்து குழந்தையாக வந்து விடும் சொல்லுவாங்க. விவேகானந்தர் விஸ்வாமித்திரரை மேனகை மேனகைக்கு எழுதுவது சகுந்தலை அவருடைய மகளாக பிறந்தது. அது அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் எல்லாருக்கும் ரிஷியில நடக்காது. ஆனால் அரவிந்த வாழ்வு, தெய்வீக வாழ்வு, அதற்கு காலத்திற்கு சக்தி இல்லை, நினைத்தவுடன் செயல் பூர்த்தியாகி பலன் தரும். ஆனா இது வரும். இப்ப இது என்ன காலம்? காலத்தை கடந்தது. மூன்றாம் நிலை காலம்ங்கிறது என்ன? நம்ம வந்து காலத்துல இருக்கிறோம். நம்ம எப்படி காலம்ங்கிறது என்ன? நம்ம இந்த பூமியில இருக்கிறோம். நாம் இருக்கிற இந்த பூமி இந்த சூரியனை சுத்தி வருது. தன்னைத்தானே சுத்தி கொள்கின்றது. அது ஒரு நாள் எடுத்துக்குது. சூரியனை சுத்தி வர்றதுக்கு ஒரு ஆண்டு ஆகுது. இப்போ தன்னைத்தானே சுத்தி கொள்றதுனால வந்து இப்ப நம்ம இந்தியாவில் இந்த நேரத்தில் சிதம்பரத்தில் பகலா இருக்குது. இதே அமெரிக்காவில் உலகத்தின் அந்த பகுதியில் இருக்கிறதுனால அங்க வந்து இரவாக இருக்கின்றது. இந்த அது மாதிரி இந்த நாட்கள் ஒரு நாள் தன்னைத்தானே சுத்தி கொள்கின்ற நாட்கள் வந்து ஒரு நாள் 2 நாள் அப்படின்னு போய் மாதம் அப்புறம் ஆண்டு அப்படின்னு வருகிறது. இதெல்லாம் நம்ம காலம். ஆனா இறைவன் காலத்தை கடந்தவன். அவனுக்கு காலம் இல்லை. பரம்பொருள் காலம். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு போறாங்க, மேல ஸ்பேஸ் டிராவல் போறாங்க. ஸ்பேஸ் டிராவல்ல லட்சக்கணக்கான மைல்கள் தூரத்துல அந்த இதுல செயற்கை இதுல கோள்ல இருக்கும்போதே அவங்களுக்கு இந்த காலம் அத்தனையும் பூரா தெரியும். அப்பவே அவங்க வந்து காலத்தை கடந்துதான் போயிடுறாங்க. அதனால இறைவன் வந்து எல்லாவற்றுக்கும் அடிப்படை அந்த காலம் கடந்தவன். இப்ப அரவிந்த யோகத்துல அந்த காலத்தை கடந்தது நம் காலத்திற்குள் வருகின்றது.
நாம் இந்த பூமியில இருக்கிறதுனால, சூரியனோட தொடர்புல இருக்கிறதுனால காலத்துல இருக்கிறோம். இறைவன் இந்த காலத்துக்கெல்லாம் உரியவர் அல்ல. இது எல்லாவற்றுக்குமே அடிப்படையானது பரம்பொருள் பரபிரம்மம். அதுதான் இந்த பூமியை, இந்த எண்ணற்ற கோள்களையும் நமக்கு உங்களுக்கு தெரியும். வானிலத்திய நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்று ஒரு சூரியன் எத்தனையோ மைல் தூரத்தில் இருக்குது. அதை சுற்றி எத்தனையோ கோள்கள் இருக்கலாம். மற்ற இதெல்லாம் எதாவது இருக்கிறாங்க, டிராவலர்லாம் வர்றாங்க அப்படின்லாம் கற்பனைகள்லாம் இருக்குது. செயற்கை சந்திரன் இதுன்னா இந்த தட்டுகள் வருது அப்படிலாம் ரூமர்லாம் வருது. அது தெரியாது நமக்கு அதை பற்றிலாம். அந்த இது காலத்தை கடந்தது. இப்ப அன்னை அரவிந்தரிடம் வந்ததும் அந்த காலத்தை கடந்தது நம் காலத்திற்குள் வந்து விடுகின்றது. அதாவது நம்மை அறியாமல் காலத்தை கடந்ததை நம் காலத்திற்குள் கொண்டு வர்றோம், அன்னையோட தொடர்பில் இருக்கிறதுனால. அதனால அந்த மூன்றாம் நிலை காலத்தை நம்மகிட்ட கொண்டு வர முடியும். இறைவனுக்குரிய காலத்துக்கு நம்ம போக முடியும். இது பார்க்க வேணாம். அறிந்த வாழ்வு அதில் காலத்திற்கு சக்தி இல்லை, நினைத்தவுடன் செயல் பூர்த்தியாகி பலன் தரும். அதான் காலத்தை கடந்ததுனால, இந்த காலத்தை கடந்து அரவிந்தரும் அன்னையும் யோகத்தினால கொண்டு வந்த அந்த காலத்துக்கு போறதுனால அறிவுக்கு நினைத்தவுடன் சக்தி வரும். இதுக்கு உதாரணம் உண்டா அப்படின்னு அப்பாவுடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்னன்னா, அரவிந்தருடைய மிக கடுமையான தத்துவங்களை வாழ்க்கை நிகழ்ச்சிகளோட உதாரணங்களோட விளக்குறதா. எப்படி உதாரணம் அவர் சொல்றாரு, எவரும் எதிர்பாராமல் லால் பகதூர் சாஸ்திரி திடீரென 5 நாளில் பிரதமரானார். அவருக்கு பின் இந்திரா அதேபோல் பிரதமரானார். சட்டப்படி காபினட்டில் 2ஆம் நபர் நந்தா, அவரே உரிமை உடையவர். நடைமுறையில் கட்சி ஆதரவு மொரார்ஜிக்கு உண்டு. சாஸ்திரியும் இந்திராவும் அன்னையை தரிசித்தவர்கள். ஆசிரமம் போனவங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு போட்டோ இருக்கும். அதில் நேரு, இந்திரா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி 4 பேர் அன்னையோட உட்காந்துருப்பாங்க. அப்போ சந்திச்சதுல இப்போ அந்த போட்டோ இங்கே வெளியில எல்லாம் வர்றதில்லை, அது அங்கே பெரிய போட்டோ இருக்கும். அதில் நேரு அப்பவே பிரதமராக இருந்தார். காமராஜர் அப்போ அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தார். நேரு இறந்ததும் சாஸ்திரியை பிரதமர், அந்த சாஸ்திரிக்கு அவருடைய இதில் சொன்ன மாதிரி நந்தாங்கிறவர் தான் அடுத்த லெவல் ஹோம் மினிஸ்டராக இருந்தவர், இப்போ அமித்ஷா இருக்கிறது போல. ஆனால் நந்தாவை மொரார்ஜி தேசாயி அப்போ மந்திரியா இருந்தார். கட்சியில அவர்களுக்கு மொரார்ஜி தேசாய்க்கு ஆதரவு இருந்தது. ஆனால் அதை மீறி சாஸ்திரியை பிரதம மந்திரி ஆக்கினார். அது அன்னையை சந்தித்ததனுடைய பலன். இப்போ காலத்தை அவங்க கடந்துட்டாங்க. காலத்தை கடந்தது அவர் வாழ்க்கையில வந்துட்டு அது. ஆனால் கொஞ்ச நாள்லேயே அவர் இருக்கும்போதே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்தது. அப்போ இதுக்காக ரஷ்யாவில் தாஷ்கண்டுங்கிற இடத்துல சமாதான பேச்சுக்கு போனார். இந்த சமாதான பேச்சில் அப்போ இருந்த குர்ச்சேவா குருப்பச்சேவத்தில் அப்போ ரஷ்ய தலைவர் யாருன்னு ஞாபகம் இல்லை. அவர் ஒத்துமை இது வருது. ஆனால் அங்கேயே ஹார்ட் அட்டாக் இறந்துடுறாரு. அடுத்த பிரதமராக இந்திரா காந்தியை காமராஜர் தேர்ந்தெடுத்து பிரதமராக்கினார். அவர்கள் மூவருமே, இந்த லால் பகதூர் சாஸ்திரி இவருமே அன்னையை சந்தித்த அந்த அருள்னால, அவர்கள் காலத்தை கடந்ததுனால, மற்ற சீனியாரிட்டி இதெல்லாம் மீறி அவர்கள் முதல்வரானார். அது நடந்ததுன்னு சொல்றாரு. அன்னையை தரிசித்த காமராஜர் அவரை பிரதமர் கிங் மேக்கர்னு காமராஜர் அப்ப சொல்லுவாங்க. அவரே தன்னை அவர் சுயநலமற்றவர் என்பதனால இந்திய தலைவர்கள்ல நேரு, காந்தி போல அடுத்தநிலையில் உள்ளவர் காமராஜர். அவருக்கு இடையானவரை என்ன பார்த்ததே இல்லை. இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். சுயநலத்தின் மற்ற தன்மையின் உச்சி அவரை பிரதமராகணும்னு ஆகப்பட்டதா பண்ணிருக்கலாம். அவர் ஆய்க்கல. இதுல இது போன்ற காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நமக்கு உரியது இல்லாதது, நமக்கு காலத்துல இல்லாதது நடந்தாக்கா அங்க காலத்தை கடந்தது, 3ஆம் நிலை காலத்துக்குரியது நம் வாழ்வில் நடக்கிறதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. அது இந்த காலம் 3ஆம் நிலை காலத்தை பத்தி இன்னொரு சொல்றாரு. பழைய மரபு யோகத்துல எல்லாரும் துறவரம் தான், யோகமாகணும், இறைவனை அடையணும், மோட்சம் அடையணும்னா மண் பெண் பொன் 3ஐயும் விட்டு வாழ்வை விட்டு விலகி துறவியாகி காட்டில் போய் காட்டில் இருந்தோ வேற எங்க இருந்தோ தவம் செஞ்சு இது பண்ணணும். பழைய துறவிகள் கூட அப்படி இருந்தவங்க தான். ஆனா
இல்லறம் காலத்திற்குரியது, துறவரம் காலத்தை கடந்தது. ஆனா அரவிந்த யோகத்துல துறவரத்தின் தூய்மையுடன் நடத்தும் இல்லறம் 3ஆம் நிலை காலம் செயல்படுவதுன்னு அப்பா எழுதுறேன். ஏன்னா அரவிந்த யோகம் வாழ்வனைத்தும் யோகம்னு சொல்றாரு. வாழ்க்கையை விட்டுட்டு ஓடுற யோகம் அல்ல. நம்ம செய்யற அத்தனை காரியங்களையும் சமர்ப்பணமாக நாம் செய்யும் பொழுது வாழ்வே யோகமாக மாறிவிடுகின்றது. அதனால துறவரத்தின் தூய்மையோடு நடத்தும் இல்லறம் 3ஆம் நிலை காலத்தில் செயல்படுவது அப்படின்னு அப்பா சொல்றாரு. இயற்கை காலத்தால் நடக்கிறது, ஆத்மா காலத்தை கடந்தது. இது சாட்சி புருஷன். வலதும் ஆத்மா 3ஆம் நிலை காலத்திற்குரியது. அரவிந்தர் யோகம் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் ஆத்மா ஜீவாத்மான்னு சொல்லுகின்ற, நான் சொன்ன மாதிரி தலைக்கு மேல 12 தூரத்துல இருக்கின்ற வெளியில இருக்கின்ற ஜீவாத்மாவுக்கு தான், ஜீவாத்மாவையும் பரமாத்மாவை போய் அடையணும், புருஷன்கிற இறைவனை போய் அடையணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அரவிந்தர் நமக்குள்ள இருக்கிற அந்தராத்மா என்று சொல்லப்படுகின்ற இந்த ஹிருதயஸ்தானம் என்று சொல்கின்ற இந்த அநாகதம், நெஞ்சுக்கு நடுப்புற அந்த 6 ஆதாரங்கள்ல இருக்கிற அந்த சைத்திய புருஷன், சைக்கிக் பீயிங் என்று ஆங்கிலத்துல பகவான் எழுதுவாரு. சைத்திய புருஷன் சொல்லுவாங்க. அது வளரும் ஆன்மான்னு சொல்லுவாரு. என்ன வளரும் ஆன்மாங்கிறது என்ன? நம்முடைய அந்த ஜீவாத்மாங்கிறது அழிவற்றது, அது இறைவனுடைய அம்சமானது. ஆனா இந்த வளரும் ஆன்மாங்கிற சைத்திய புருஷன் என்பது பிறவிதோறும் தான் அனுபவித்த அனுபவங்களை பதிவு செய்து கொண்டு அடுத்த பிறவில போகுது. இந்த பிறவில நம்மளால அன்னைட்ட வந்திருக்கிறோம்னு சொன்னா அது பழந்துழல் தொடர்ச்சி. நான் இங்க பல முறை சொல்லியிருக்கிறேன். நான் 19 வயசு வரைக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆஸ்திகனா இருந்தேன்னா அன்னைட்டு பதில முருக பக்தனாகி அப்புறம் வேற வெவ்வேறு தியான முறைகள் எல்லாம் சேர்ந்து அன்னைட்ட வந்திருக்குன்னு சொன்னா, இந்த எப்படி நம்முடைய இதுல மரபணுக்கள் ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, குரோமோசோம்ஸ் ஜீன்ஸ்ன்னு சொல்லி அதுல குரோமோசோம்ஸ் இருக்குது. அது இதை பதிவு செய்யுது. பெற்றோரை போல பிள்ளைகள் இருப்பதும் அந்த குணங்கள், நிறம், இதெல்லாம் வருவதும் அது இந்த மரபு அணுக்கள் இந்த பிசிக்கல் இதை கொண்டு வருது. அப்பா தாத்தா மாதிரி என்னுடைய பையன் என்னுடைய தாத்தா மாதிரி இருப்பான் ஒரு பையன், அம்மா மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க. அதுக்குள்ள மாமாவும் அந்த தாத்தா மாதிரி அத்தை மாதிரி இப்படிதான் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஜீன்ஸ் அண்ட் குரோமோசோம்ஸ்ன்னு சொல்லி அதை நம்முடைய ஜெனட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் மரபணுக்கள் பதிவு செய்து அதை அடுத்த பிறவி, அடுத்த பெற்றோர்கள், குழந்தைகளுக்கு பேரன் பேத்தி இவங்களுக்கெல்லாம் கொண்டு போகுது. அதுபோல நம்முடைய சைத்திய புருஷன் சொல்கின்ற இந்த நெஞ்சில் இருக்கின்ற அந்தராத்மான்னு சொல்லப்படுகின்ற சைக்கிக் பீயிங் என்று பகவான் சொல்றது, அது பிறவிதோறும் அடுத்த அனுபவங்களை பதிவு செய்கின்றது. அது அடுத்த பிறவிக்கு அதை கொண்டு போகுது. இந்த இந்த சைத்திய புருஷனுக்குத்தான் அரவிந்தர் முக்கியம் கொடுக்கிறாரு. சைக்கிக் 3 விதமான துருவ மாற்றங்களை அவர் சொல்லுவார். ட்ரிபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பல முறை நம்ம பேசியிருக்கிறோம். அரவிந்த யோகத்தினுடைய நோக்கம் இது மோட்சம் அடைவதல்ல. அதற்கு முன்பு இருந்த யோகங்கள் எல்லாம் பிறந்து இறக்கின்ற பிறவிலிருந்து விடுபட்டு இறைவனோடு ஒன்று கலத்தல் மோட்சம் அடைகிறது. முக்தி சொல்றது தமிழ மோட்சம் என்பது வீடு, தமிழ வீடு எல்லாத்திலிருந்து விடுபடுறதுன்னு சொல்லிட்டு அதை சுயநலம், எஸ்கேபிசம்னு பகவான் சொல்லுவார். இந்த இந்திய மண்ணில் நிறைய எண்ணற்ற ரிஷிகள்லாம் இருந்திருக்காங்க, எல்லாம் இருந்திருக்காங்க, சித்தர்கள் இருந்திருக்காங்க, அவங்கெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனா இந்த உலகம் இன்னமும் சண்டையில் இந்த பிப்ரவரி 28 சண்டை நடந்துட்டு இருக்கு. ரஷ்யாவுக்கு, இஸ்ரேலுக்கு, அமெரிக்காவுக்கும், ஈரானுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. அது உலகப் போராக மூழுமோ என்ற நம்ம அச்சத்தில் இருக்கிறோம். 2 உலகப் போர்கள் 1914 முதல் உலகப் போரும், 37 39 2ஆம் உலகப் போரும் நடந்து எண்ணற்ற பேர்கள் அழிந்தாங்க. ஹீரோஷிமா நகசாமி ரஷ்யாவில் அணுகுண்டு போட்டு அந்த பகுதி இன்னமும் வளராம இருக்குது. ஆனா நமக்கு தெரியும், பலமுறை பேசுனதுதான், அரவிந்தர் நோக்கம் அது இல்லை.
இந்த பூலோக வாழ்க்கையே தெய்வீக வாழ்க்கையாக மாற்றுறது. பரிணாமத்துல ஜடத்திலிருந்து உயிர்கள் வந்து, உயிர்களிலிருந்து பெரிய உயிர்கள் வந்து, பெரிய உயிர்களிலிருந்து மனிதன், மனம் உள்ள மனிதன் வந்து அதோட நிக்காம அடுத்த நிலைமைக்கு போகணும், இந்த பரிணாமத்துல வரணும். அதுக்கு அதை கொண்டு போறது ஆத்மா இந்த சைத்திய புருஷன். அந்த வளர்ச்சியது அந்த சைத்திய புருஷத்தினுடைய முக்கியத்துவத்தை தான் அந்த ஜீவாத்மா எல்லாம் வளரணும். ஸ்ரீ அரவிந்தம் கூறுவது, ரிஷிகள் தவத்தால் ஆத்மசித்தி பெற்று மோட்சமடைந்தனர். அது பரமாத்மா நம்மிடம் உள்ளது, ஜீவாத்மா அழிவது. ஸ்ரீ அரவிந்தம் மோட்சத்தை நாடவில்லை, பூலோக சொர்க்கத்தை நாடுகிறது. அதான் பூலோக வாழ்க்கையே தெய்வீக வாழ்க்கையாக பரிணாமத்துல அடுத்த நிலைக்கு போகணும். இந்த சுப்ராமெண்டல் பீயிங்ஸ் என்கிற சத்திய ஜீவியம்னு அப்பா சொல்லுவார், சூப்பர் மைண்டுங்கிறது. அது உள்ள மனிதர்களுக்கு அடுத்த இனம். எப்படி விலங்கினத்தின் ஐம்புலன்களும் ஐம்பொறிகளும் உள்ள விலங்கினத்தை 6வது அறிவுள்ள மனிதன் தோன்றி அதை ஆட்சி செய்கின்றானோ, அவனுடைய இந்த 6வது அறிவு, மனம்ங்கிற அறிவினால இவ்வளவு விஞ்ஞான அறிவுகள் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் போகிறதோ, அதுபோல அடுத்த நிலையில் உள்ள அந்த மனிதன் வரும்பொழுது பூலோகம் சொர்க்கமாக மாறும் அப்படிங்கிறது. அது சூப்பர் மைண்ட் என்கிற மெய் உணர்வு, மெய் அறிவு, ட்ரூத் கான்சியஸ்னஸ் வரும்பொழுது. அதனால அதுக்காக அரவிந்த மோட்சத்தை நாடாம பூலோக சொர்க்கத்தை நாடுகிறது. இயற்கை ஆத்மாவை நாடுவது மோட்சம். இயற்கை தன்னுள் உள்ள ஆத்மா செயல்படும்படி வாழ்ந்தால் இயற்கையின் ஆத்மா வளர ஆரம்பிக்கும். அது 3ஆம் நிலை காலத்திற்கு உரியது. அதுதான் இங்க விஷயம். அது காலத்தை கடந்தது, காலத்துள் வந்து செயல்படுகின்ற 3ஆம் நிலை காலம். அந்த காலத்துலதான் இந்த வளரும் ஆத்மாங்கிற சைத்திய புருஷன் செயல்படுகின்றது. அதுக்கு என்ன ஒரு பிராக்டிக்கல் உதாரணம் சொல்றாரு. தொழிலாளி, உழைப்பாளி, முதலாளி, லாபம் பெறுபவன். தொழிலாளி வந்து வேலை செய்யறான், முதலாளி லாபம் பெறான். ஒரு தொழிலாளி முதலாளி ஆனால் தான் தொழிலாளி இருந்து அதை மறந்து முதலாளியாகத்தான் நடப்பான். அவன் மற்றவங்களை வேலை வாங்குவான். ஒரு கம்பெனி முதலாளி எல்லா தொழிலாளிகளுக்கும் சம்பளம் தருவதுடன் லாபத்தில் அவர்களுக்கு பங்கு வரும்படி ஷேர் சர்டிபிகேட் வழங்கினால் அக்கம்பெனியின் தொழிலாளியை முதலாளி ஆகிறான். அது மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. தொழில் நடத்துறவங்க இது கொடுப்பாங்க, சம்பளம் கொடுப்பாங்க தொழிலாளிகளுக்கு. அது இல்லாம வந்து தீபாவளிக்கு இதுக்கு வந்து போனஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லாம கம்பெனிகள் எல்லாம் வந்து பங்குகள்னு சொல்ற ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப இந்த சண்டை வந்ததும் பங்குகள்லாம் வீழ்ச்சி அடைந்து கோடிக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஷேர் மார்க்கெட்டை கொடுக்கும்போது அந்த தொழிலாளி அந்த தொழிலில் பங்காளி ஆயிடுறான். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். லாபத்தில் அவர்கள் பங்கு வரும்படி ஷேர் சர்டிபிகேட் வழங்கினால் அக்கம்பெனியில் தொழிலாளியே முதலாளி ஆகிறான். இது எப்படின்னா இந்த ஆத்மாவே ஆட்சி செய்யற மாதிரி 3ஆம் நிலை காலத்துல சத்தியஜீவியின் வளர்ச்சி அடைந்து ஆட்சி ஆகிறான். அக்கம்பெனியின் வருமானம் 10 அல்லது 100 மடங்கு பெருகிறது. ஏன்? அப்ப தொழிலாளிகள் எல்லாம் சம்பளத்துக்காக வேலை செய்ய மாட்டாங்க. சாதாரணமா சம்பளத்துக்காக வேலை செய்வாங்க, அதிக போனஸ் கேட்டு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப இந்த கம்பெனியில் இருக்கிற தொழிலாளிகளுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு ஷேர் இருக்கிறதுனால அந்த கம்பெனியில அவங்க பங்குதாரர் ஆயிடுறாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் ஆயிடுறாங்க. அப்ப அந்த இதுக்கு லாபம் வந்தா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த லாபம் அவங்களுக்கு சேரும். அப்ப அவங்களே அதை ஈடுபாட்டோட செய்யறாங்க. அதை உதாரணமா அப்பா காட்டுறாரு. இந்த நிலை ஓரளவு இன்று உலகில் உண்டு. முதலாளி ஆகிறான். கம்பெனி ஆரம்பத்திலிருந்தே இந்த அடிப்படையில் நடப்பது 3ஆம் நிலை காலத்திற்கு உரியது. இந்த பொதுவா சாதாரணமா முதலாளியே தான் லாபம் சம்பாதிக்கணும்னு தான் நினைப்பான். அவன் கேட்டா ஸ்ட்ரைக் பண்ணி போனஸ் கொடுன்னு கேட்டா கொடுப்பான். அப்படி இல்லாம இப்படி செஞ்சாக்க இப்படி இருக்கிறாங்க. வடநாட்டுல ஒரு கம்பெனிக்காரர் அங்க தொழிலாளிகளுக்கு எல்லாருக்கும் அவர் கார் கொடுத்தாருன்னு சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்தார். அவர் அத்தனை தொழிலாளர்களுக்கு அவர் லாபத்துல இருந்து கார் கொடுத்தாருன்னு அப்படி இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் நடப்பது 3ஆம் நிலை காலத்திற்கு உரியது. நெடுநாளில் நடப்பது, குறுகிய காலத்தில் நடப்பதை அன்பர்கள் கண்டுள்ளனர். அதுவும் 3ஆம் நிலை காலம். அன்னைகிட்ட வந்தாக்க காலம் தள்ளி நடக்க வேண்டியது டக்குன்னு நடக்கும். அது அன்னைக்குரியது. அதை பாராட்டினால் யோக வாயில்கள் திறக்கும். அன்பர்கள் வரும்போது காலத்தை தாண்டி காலத்தில் நடக்க வேண்டியது டக்குன்னு நமக்கு நடந்ததுன்னு சொன்னா
நம்ம அங்க யோக வாயில இருக்கிறோம், யோகம் செய்யலாங்கிறத புரிஞ்சுக்கணும். பலனை கருதினால் பலன் கிடைக்கும், தத்துவத்தை கருதினால் யோகம் புரியும், வழிவிடும். நம் அனுபவத்தை மீண்டும் மனதில் கொண்டு வந்தால் பல காரியங்கள் இப்படி நடப்பது தெரியும். பார்வை மாறினால் பலன் யோகமாகும். இது அப்பா சொல்றது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கவனிக்கணும். எப்படி நடக்குது? வெறும் இந்த வளர்ச்சி, அதிர்ஷ்டம் வர்றது, இது வர்றது, செல்வம் வர்றது, இதை மட்டும் பார்க்காம அது எப்படி வந்தது, பார்வை மாறினால் பலன் யோகமாகும். அதாவது இப்ப அப்பா சொல்றது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் அன்பர்கள், அன்னையை ஏற்றுக்கொண்ட அன்பர்கள் நம் வாழ்வில் நடக்கின்ற விஷயங்களை கவனிக்க வேண்டும். எப்படி நடக்குது அது? நமக்கு முன்ன மற்ற வாழ்க்கையில் நடந்தது எப்படி? சரி, சாதாரண இப்போ இது காலேஜில் இடம் கிடைக்கிறது, இப்போ இது பண்ணுறது, வேலை கிடைக்கிறது, இது மட்டும் தானா? அதுக்கு மேலே வேற மாதிரி நடக்கிறதா இருந்தாக்கா பார்க்கணும். அதுக்கு வரிசையத்தில் சொல்றார், காலம் என்பது நாம் வாழும் நிலை, இங்கு எக்காரியத்திற்கும் உரிய நேரம் தேவை. இந்த 3ஆம் நிலை காலத்தை இன்னும் மறுபடியும் காலம் கடந்ததை காலத்திற்குள் கொண்டு வர்றதுங்கிறது. அதாவது காலம் கடந்தது என்பது இறை சக்தி, அன்னையின் சக்தி, அதை புரிஞ்சுக்கணும். மனித சக்திக்கு காலம் தேவை. குழந்தை இப்போ எனக்கு 80 வயசாச்சுன்னு சொன்னால், நான் வந்து கை குழந்தையாயிருந்து சின்ன பையனாகி, அப்புறம் இளைஞனாகி, அப்புறம் நடுத்தர வயது உடையவனாக மாறி வேலையை பார்த்து எல்லாம் வந்து வர்றேன். நான் காலத்தில் இருக்கிறேன். அப்படி இல்லாமல் டக்குன்னு நான் வந்து இது வளர்ந்துருந்தேன்னா அது 3ஆம் நிலை காலத்துக்கு போயிட்டேன்னு அர்த்தம். அது உதாரணத்துக்கு சொன்னேன். அப்படி இல்லாம எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு. காலம் என்பது நாம் வாழும் நிலை, இங்கு எக்காரியத்திற்கும் உரிய நேரம் தேவை, எதற்கும் எதிராவது உண்டு. இது முக்கியம். வந்து இருமைகள், ஒளி இருள், இரவு பகல், இதெல்லாம் வந்து இருமைகள், இது டுவாலிட்டிஸ்ன்னு சொல்றது. இதை பற்றியும் பகவானுடைய விளக்கம் வேற மாதிரி இருக்குங்கிறத நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். இருமைகள்லாம் வந்து முழுமையின் பகுதிகள்னு சொல்லுவார். எதிர் இல்லை, ஆப்போசிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆப்போசிட்ஸ் இல்லை. ஒளியும் இருளும் சேர்ந்தது தான் இது. இரவும் பகலும் சேர்ந்தது தான் நாள். பிறப்புங்கிறது ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் பிறப்பு. அதனால இந்த உரிமைகள் எல்லாம் முழுமையின் பகுதிகள், டுவாலிட்டிஸ்ன்னு சொல்றதெல்லாம். நமக்கு தேவைப்படும் காலம் அவருக்கு தேவைப்படாது. இறைவன் வந்து இந்த காலத்துக்கே காரணமா இருக்கிறதுனால நமக்கு தேவைப்படுற இதை முடிக்க, இந்த குழந்தைய வளர்ந்து இருக்கிற மாதிரி வர்றது எல்லாமே காலம் தேவைப்படாது. சங்கரர் இந்தியாவை சுற்று வர அதுபோல் பிரயாணம் செய்தான்னு சொல்லுவாங்க. ஒரு நினைத்த இடத்துல இந்த யோக மகா யோகிங்கிறதுனால நினைத்த நேரத்துல காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போனவர். அவர் காலடி, கேரளாவில் இருக்கிற காலடிங்கிற ஊர்ல பிறந்தவர் ஆதிசங்கரர். ஆனால் காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு வந்தாரு. உலகம் பூரா, இந்தியா பூரா பிரயாணம் செய்தார்னு சொல்லுவாங்க. அது அப்படிதான் செய்வார். நினைத்தவுடன் நினைத்த இடம் செல்வார், அங்கும் எதிரானது உண்டு, அந்நிலையிலும் தீமை இருள் உண்டு. 3ஆம் நிலை காலமும் காலத்தை கடந்த நிலையும் சேர்ந்த நிலை. அதாவது இறைவனுடைய காலமும் நம்முடைய மனித நிலை காலமும் ஒன்று சேர்ந்தது. இங்கு எதிர்மறை இல்லை, ஒளிக்கு எதிரான இருள் இல்லை. அந்த ஒளியும் இருளும் முழுமையாகிறதுங்கிறது தான். எதிர்மறைகள் எல்லாம் முழுமையாக இருக்குதா? ஒளி மட்டும் உண்டு, தீமை இல்லை, நன்மை மட்டும் உண்டு. அன்னையிட்ட வந்த பிறகு நமக்கு நல்லது மட்டுமே தான் நல்லதே நடக்கும்னு அப்பா ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அது எந்த புத்தகம் எனக்கு ஞாபகம் இல்லை. நல்லது மட்டும்தான் நடக்கும். அன்னையிட்ட வந்து அவங்களுக்கு கெடுதலே வராது. அன்னைய முறைகளை பின்பற்றி நம்முடைய குறைகள் மனமாற்றம் செய்ய வேண்டியவற்றை செய்து கொண்டோம்னா வரும். எந்த செயலுக்கும் நேரம் தேவையில்லை, நினைச்சதே நடக்கும். அந்த ஏன்னா 3ஆம் நிலை காலத்துல அன்னையிட்ட வந்ததுனால நம்ம காலத்தை கடந்ததே காலத்துக்குள்ள கொண்டதுட்டோம். மனிதன் காலத்தை விட்டு இறைவனை நாடினால் காலத்தை கடப்பான். நம்ம காலத்தை விட்டு அன்னையை நாடினால் நடப்பான். காலத்தை விட்டு அகலாமல் காலத்துள் உள்ள இறைவனை நாடினால் காலத்துள் கடந்தது வரும். காலத்திட்டே இருந்துட்டு காலத்துக்கு இறைவனுக்கு காலத்துக்கே உரிய இறைவனான நாடினால் காலத்துள் நடந்தது வரும். இது சத்திய ஜீவிய நிலை. அதுதான் சுப்ராமெண்டல் ஸ்டேட்.
அரவிந்தரும் அன்னையினுடைய தவத்தினால 1956 பரிணாமத்துல அடுத்த நிலை மனிதன் நிலை வந்து மனம், மைண்டு. அதை கடந்த சூப்பர் மைண்டுங்கிறது மெய் அறிவு. இது பல முறை சொல்லியிருக்கிறேன். நம்முடைய அறிவுக்கு அதுல குறையுள்ள அறிவு. இவ்வளவு விஞ்ஞானம், இவ்வளவு இன்னைக்கு இதுல இருந்து கனடாவில இருந்து இதுல ஆன்லைன்ல இந்த பேச்சை ஒளிபரப்ப முடியுது. ஆனா இது இருக்கிற போட்டி பொறாமையிலதான் 28ஆம் தேதியில இருந்து சண்டை நடந்துட்டு இருக்குது. போட்டி பொறாமை, பேராசை எல்லாரும். அதை தாண்டி இறைவன்கிட்ட வந்ததுனாக்க அந்த சத்தியஜீவியின் ட்ரூத் கான்சியஸ்னஸ் வந்துச்சுன்னா இதெல்லாம் மாறி போகும். நம் வாழ்வில் மனம் உருகிய நிலையில் நாம் செய்யும் காரியங்கள் 1000 மடங்கு பெருகுவது இம்மூன்றாம் நிலை காலத்தை நாம் அடைவதால் என நாம் அறிவதில்லை. நமக்கு அன்னைத்தை பாடி பிரார்த்தனை பண்ணி எதிர்பாராம காரியங்கள் நடக்கிறது வந்து நம் காலத்தை கடந்ததை காலத்துள் கொண்டு வந்து அன்னைட்ட வந்ததுனால அன்னையும் அரவிந்தரும் இந்த காலத்தை கடந்ததை காலத்திற்குள் கொண்டு வந்தவங்க. இறைவனுடைய சக்தியை இந்த சூப்பர் மைண்ட் 1956 பிப்ரவரி 29 டிசென்ட் ஆனதுனால நடந்தது. அதனாலதான் இன்னைக்கு நிறைய சிறிய குழந்தைகள் எல்லாம் மிகப்பெரிய கெட்டிக்காரங்களா இருக்காங்க. இந்த செல்லுல இந்த இசை நிகழ்ச்சிகள்ல ஆவிர்பாவன்னு ஒரு பையன், சின்ன பையன், 7 வயசோ 8 வயசோ. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு வயலின் வாசிக்குது. மிகப்பெரிய வித்வான்கள் போல வயலின் வாசிக்கின்றது. அந்த பையன் வந்து இந்த பார்க்குற பாடல்கள் எல்லாம் வந்து ஹிந்தி பாடல்கள், மலையாள பாடல்கள், மலையாள பையன் ஹிந்தி பாடல்கள் அத்தனையும் பாடுறான். அவன் வயதுக்கு மீறி இந்த பாடல்களை அவனுக்கு லதா மங்கேஷ்கரும் பழைய இவர் ஹிந்தி பாடல்கள் எல்லாம் பாடின பாடல்களை அப்படியே பாடி காட்டுறான். இவர் ஒரு எஸ்பி பாலசுப்ரமணியம் மூச்சு விடாம ஒரு பாடல் பாடியிருப்பாரு. எனக்கு ஞாபகம் இல்லை அந்த பாட்டு. இந்த மண்ணில் நடையில பாட்டு ஞாபகம் இல்லை. அது அந்த மூச்சு விடாத பாடலை ஹிந்தி பாடலை அவன் பாடுறான். அது எல்லாமே காரணம் இந்த சத்தியஜீவி. அது அப்பா பகவான் எழுதியிருக்கிறாங்க, அண்ணன் எழுதியிருக்கிறாங்க. 1956 இதுக்கப்புறம் வந்து இது 69 நிலை பெற்றது. 1969 சத்தியஜீவியம் நிலை பெற்றது. அதற்கு பிறந்த குழந்தைகள் எல்லாம் நல்ல ரொம்ப கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. அதான் சத்தியஜீவியம் செயல்படுவது, அதாவது 3ஆம் நிலை காலம். நம் வாழ்வில் மனம் உருகிய நிலையில் நாம் செய்யும் காரியங்கள் 1000 மடங்கு பெருகுவது 3ஆம் நிலை காலத்தில் நாம் அடைவதால் இதை நாம் அறிவதில்லை. இது அன்னை வாழும் காலம். அன்னை அவதரித்து சத்தியஜீவியம் உலகுக்கு கொண்டு வரப்பட்ட காலம். இப்ப காலத்தில் நடக்கும். நம்ம அது நடக்குதுங்கிறது புரிஞ்சுட்டு பொறுப்பை அன்னையிடம் ஒப்படைத்தோம் என்றால் அவை நடக்கும், நம் வாழ்விலும் நடக்கும். சிருஷ்டியின் ரகசியங்கிறது அடுத்த தலைப்பில் சொல்றாரு. இதுவரை இந்தியாவில் புத்தர், ராமன், கிருஷ்ணன், வெளிநாட்டு விஞ்ஞானிகள் கூறாத உண்மை இது. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறியுள்ளார். இந்த லைஃப் டிவைனில் 13ஆம் அத்தியாயத்தில் 24வது அத்தியாயம் அவரை விளக்கம் எழுதப்படுகிறது. நூல் கடினம் என்ற பகுதிகளில் தலையாய பகுதி இது. என்ன சொல்றது? பிரம்ம சத்தியம் சிருஷ்டியில் சத்தியமாவது, எல்லாம் எல்லாவற்றுள்ளும் இருப்பது, ஒவ்வொன்றும் அனைத்துள்ளும் அனைத்தும் ஒவ்வொன்றுமாக மாறுவது. இதுதான் மிக கடுமையான தத்துவம். எனக்கு இது எப்படி இதை விளக்குறதுன்னு தெரியல. இங்க எல்லாம் எல்லாவற்றுள்ளும் இருப்பது, ஒவ்வொன்றும் அனைத்துள்ளும் இருப்பது, அனைத்தும் ஒவ்வொன்றுமாக மாறுவது. ஆல் இன் ஒன், ஆல் ஆஸ் ஒன், ஒன் இன் ஆல். இப்படி பகவான் சொல்றார். அதாவது தத்துவப்படி எல்லாம் ஒண்ணுதான். அதாவது பிரம்மன் தான் அத்தனையுமா மாறி இருக்கு. நம்ம வானாகி, மண்ணாகி, வழியாகி, ஒளியாகி, ஊனாகி, உயிராகி, உண்மையுமாய் என்மையுமாய். இது மாணிக்க வாசகர். வான் பஞ்சபூதங்கள், வானாகி, வழியாகி, ஒளியாகி, இது பஞ்சபூதங்கள். இது ஊனாகி, சதையாகி, அது மேட்டர். இதுல சொன்னது உயிராகி, பிராணன், வைட்டல். அப்புறம் யானாகி என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி மனம் வந்துட்டது. இது எல்லாம் ஒண்ணுதான். அத்தனையிலையும் வந்து எல்லாம் இருக்குது. அதனால எல்லாவற்றுள்ளும் இருக்கின்றது. அது வந்து அதுக்கு பேர ஒவ்வொன்றும் அனைத்து உள்ளது. இது பண்ணும்
இது பண்ணி அந்த சத்தியத்தை அந்த சத்திய ஜீவிய தரிசனம் கிடைத்தால், நமக்கு அந்த ஞானம் வந்தால், ஒண்ணுக்குள்ள எல்லாமே எல்லாத்துக்குள்ள ஒண்ணும் இருக்கிறது தெரியும். இல்லைன்னா நமக்கு தெரியாது. அனைத்தும் ஒவ்வொன்றுள்ளுமாக மாறுவது, அப்புறம் முழு எண்ணம் அனைத்துமாக மாறுகிறது. பகவான் வந்து ரியல் ஐடியான்னு சொல்றது அப்பா முழு எண்ணம்னு சொல்றாரு. அதுதான் அடிப்படையானதுன்னு சொல்றாரு. எனக்கு அது புரியல. அது முழு எண்ணம் தான் எல்லாத்துமா மாறுதான். இறைவனுடைய பரம்பொருளுடைய அவருடைய சத்தியஜீவியம்ங்கிற சூப்பர் மைண்ட், அந்த பேரறிவு, சூப்பர் மைண்ட் இஸ் த கிரியேட்டர்னு அப்ப இருக்கிறார். சத்தியஜீவியம்ங்கிற மெய் அறிவு தான் கிரியேட்டர். அதுதான் வந்து எல்லாமே மாறி இருக்கு. அவருடைய அதான் சிருஷ்டி. அவரே அத்தனையுமா மாறி இருக்கிறார். பரம்பொருளே அத்தனையுமா மாறி இருக்கிறார். அனைத்தும் பிரம்மத்துள்ளும், பிரம்மம் அனைத்துள்ளுமாக மாறுகின்றது. பிரம்மம் அனைத்துமா மாறும்போது அனைத்துக்குள்ளேயும் பிரம்மமும் இருக்குது. எனக்கு ஒரு உதாரணம் தோன்றது. நான் வந்து டிகிரி படிக்கும்போது எனக்கு மைனர் பயாலஜி படித்தேன். பயாலஜியில் வந்து ரீப்ரொடக்ஷனை பற்றி, அதாவது இனப்பெருக்கம் பற்றி சயின்ஸ் நடத்தினாங்க. அது வந்து 2 வகையான இனப்பெருக்கம் இருக்குது. உயிர்களில் 2, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து 3வது ஒன்று பிறக்குது. இப்போ ஆண் யானையும் பெண் யானையும் சேர்ந்து ஒரு குட்டி யானை வருது. அதே மாதிரி ஆண் மாடும் பசுவும் காளையும் சேர்ந்து கன்று பிறக்கின்றது. இது மாதிரி எல்லாம் வருது. அதே மாதிரி ஆணும் பெண்ணும் சேர்ந்து குழந்தைகள் வர்றாங்க. இப்போ பேரண்ட்ஸ்கிட்டேருந்து 2 இண்டிவிஜுவல்லேருந்து வருது. ஆனால் ஆரம்ப காலத்தில் சிறிய உயிர்கள், யூனிசெல்லுலர் ஆர்கனிசம், ஒற்றை உயிர் உள்ளது, அமீபாவை பற்றி சொல்லுவாங்க. நோய்க்கிருமிகள்லாம் இருக்குது. அந்த நோய்க்கிருமிகள் எப்படி இனப்பெருக்கம் செய்யுது? அதுக்குள்ள வந்து கரு இருக்கும், அதை சுற்றி இருக்கும். அது ஸ்பிளிட்டிங், செல் ஸ்பிளிட்டிங்னு சொல்றது. அந்த அணு வந்து பிரிகிறது. ஒரு சொல் அந்த கரு உள்ள இருக்கிற அந்த நியூக்ளியஸ்ங்கிறது பெருசாகும். அதுக்கு அப்போ வந்து அதை பேரண்ட் செல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த பேரண்ட் செல் பிரிந்து டாட்டர் செல்லா மாறும். அது வந்து மேத்தமேட்டிக்கல் ப்ரோக்ரஷன் சொல்லுவாங்க. ஒரு செல் வந்து 2 செல்லா மாறும். மறுபடியும் அந்த செல்லுடைய நியூக்ளியஸ் வளர்ந்து எடுத்து 2 செல் 4 செல்லா மாறும். ஒரு அமீபா 2 அமீபா ஆகும், 2 அமீபா 4 அமீபா ஆகும். அதே மாதிரி நோய் கிருமிகளும் ஆகும். இப்ப அந்த வந்து டாக்டர் செல்லுன்னு சொன்னா அந்த பேரண்ட் செல் எங்க இருக்குது? அத்தனை டாக்டர் செல்லுக்குள்ளே இருக்குது. தனியா தேவைப்படும். இங்க மேல் உயிர்கள்ல விலங்குகள், மனிதன், இவங்ககிட்ட எல்லாம் பெற்றோர் இருக்கிறாங்க, குழந்தைகளை பார்க்கிறோம். ஆனா நுண்ணுயிர்கள் நிலையில ஒன்னே அத்தனை தான் இருக்குது. அப்படித்தான் இந்த பரம்பொருளே தானே வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகும் போது அத்தனையிலே அது இருக்குது. அதுதான் அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த சிருஷ்டி எப்படி, பரம்பொருள் தன்னை எப்படி சிருஷ்டித்துக் கொள்வது என்பது புரிஞ்சுக்கலாம். அந்த இறைவனுடைய அந்த ரியல் ஐடியா, அவருடைய கருத்து, அதுதான் முழு எண்ணம் அனைத்துமாக மாறுகிறது. அனைத்தும் பிரம்மத்துள்ளும், பிரம்மம் அனைத்துள்ளுமாக மாறுகிறது. ஒன்றான ஜீவியம் ஞானி ஞானம் பொருளாகிறது. இதுவும் பகவானுடைய வார்த்தைகள். ஞானி அந்த மனிதன், ஞானம் வந்து அவனுடைய அறிவு, பொருள்ங்கிறத சப்ஸ்டன்ஸ்ன்னு பகவான் எழுதுனா அப்பா பொருள்னு எழுதுறாங்க. சத்திய ஜீவியம் 2ஆக பிரிந்து மனத்தில் இருக்கிறது. அந்த இறைவனுடைய படைப்புக்குரியதாகிய சூப்பர் மைண்ட் மெய் அறிவு தான் அது. அதுக்கு கீழே வந்து பரிணாமத்தில் வந்து மனித மனமாகிறது. மனத்தின் அறிவும் உறுதியை வெளிப்படுத்தி செய்கிறது. உறுதிங்கிறது அப்பா வில்லுன்னு பகவான் எழுதுறது சக்தின்னு சொல்றாரு. எனக்கு இந்த பகுதியை என்னால் புதுசா விளக்க முடியுமான்னு தெரியல. எனக்கு நான் முயற்சி பண்றேன். மனத்தின் அறிவு உறுதியை, சக்தியை வெளிப்படுத்தி செய்கிறது. இறைவனுடைய மனம் அறிவு, அந்த சூப்பர் மைண்ட் மனம் மனித மனமாக மாறுகிறது. சத்திய ஜீவியம் மனித மனம், சூப்பர் மைண்ட்லேருந்து மனித மனம், இறைவனுடைய மனத்திலேருந்து சூப்பர் மைண்ட் இஸ் தி கிரியேட்டர் லைவ் டிவைன் ஒரு சாப்டர் இருக்கின்றது. அந்த மனத்தின் அறிவிலிருந்து அதுக்கு உறுதி வில் பவர் வருது. அது சக்தியை வெளிப்படுத்துகின்றது. இப்ப அச்சக்தியே வாழ்வு, அதுதான் வாழ்வாகுது. இப்ப அந்த சிருஷ்டி எப்படி வந்திருக்குன்னா அந்த பரம்பொருளே தன்னை இத்தனையுமாக மாற்றி கொண்டிருக்கின்றது. அதான் சிருஷ்டி. வாழ்வின் அசைவு நின்றால் ஜடம் உற்பத்தி ஆகிறது. அதுக்கு அடுத்த நிலையில வந்து மனிதனாக நுண்ணுயிர்களாக இருக்கும் பொழுதும், விலங்குகளாக இருக்கும் பொழுதும், மரமும் வளருது, மேலே போய் போகுது.
குட்டிகள் பிறக்குது, ஆண் பெண் பிறக்குது, எல்லாம் வருது. ஆனா ஜடம் வந்துட்டாக்க அப்ப அங்க அதுக்கு செயல் இல்லை. அது பரிணாமத்துல முதல் நிலை ஜடத்துல வரல. அப்படிதான் சத்தில் ஆரம்பித்து ஜடம் வரை ஏற்படும் மாறுதல்கள் இவை தத்துவம். உதாரணமா எப்படி சொல்றேன்னா, அப்பா எப்போதுமே உதாரணம் சொல்லுவார். முதலாளியை கம்பெனியை ஆரம்பிக்கிறார், தன் அதிகாரத்தை டைரக்டர்களிடம் தருகிறார், அவர்கள் ஆணையை மேனேஜர் நிறைவேற்றுகிறார், சூப்பர்வைசர் வேலையின் ஆணையை நிறைவேற்றுகிறார், தொழிலாளி வேலையை செய்கிறான். எப்படி பரம்பொருள்லேருந்து முதலாளி தான் பரம்பொருள் ஆரம்பிக்கிறாரு, அதிகாரத்தை அந்த டைரக்டர்கள்னு வச்சு அவங்ககிட்ட கொடுக்குறாரு. இந்த பஞ்சபூதங்கள் மற்ற இதெல்லாம் வருச்சு. அவர்கள் ஆணையை மேனேஜர் நிறைவேற்றுகிறார், சூப்பர்வைசர் வேலையில் ஆணையை நடத்துறதெல்லாம் பார்க்குறாரு, தொழிலாளிகள் செய்கிறாங்க. இந்த தத்துவத்திற்கும் உதாரணத்திற்கும் உள்ள தொடர்பு தெளிவா இல்லை. உதாரணத்துக்கு சொல்றேன். அப்பா சொல்றாரு, பணம் பெற்றவன் பெட்டியில் பணத்தை வைத்திருந்தால் அதற்கு செல்வாக்கு உண்டு, செலவு செய்ய முடியாது. அவ்வளவுதான். அந்தஸ்து உண்டு, ஆனால் பணம் பயன்படுவதில்லை. பணத்தை பூட்டி வச்சிருந்தாக்க அது அவனுக்கு மட்டும்தான் இருக்கும், அது பயன்படாது. இது மோட்சத்தில் முனிவரடையும் அட்சர பிரம்மம். அவர் தான் முதலே நான் சொல்லியிருக்கேன். பகவான் அந்த காலத்துல இந்த மோட்ச நோக்கம்ங்கிறது சுயநலம், எஸ்கேபிசம்னு சொல்லுவார். எண்ணற்ற முனிவர்கள் இருந்தாங்க, சித்தர்கள் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. அவங்கெல்லாம் போயிட்டாதான் இன்னும் இந்த உலகம் சண்டையிலையும் போட்டியிலையும் பொறாமையிலையும் உலக போரையும் வாசப்படிலையும் நின்றுட்டு இருக்குது. அது அட்சர பிரம்மம் மாதிரின்னு சொல்றாரு அப்பா. புருஷோத்தமன் போன்றது. பணத்தை முதலாக மாற்றி கம்பெனியை ஆரம்பித்து டைரக்டர், மேனேஜர், சூப்பர்வைசர், தொழிலாளி, கட்டடம், மிஷின், மார்க்கெட்டில் செயல்பட்டால் பணம் பெருகும். இந்த பணம் பெருக ஆரம்பிச்சது. பணம் சரக்காகும், பலருக்கு சேவை செய்யும், எல்லாருக்கும் வாங்குறவங்களுக்கெல்லாம் போய் சேவை செய்யுது. முதலில் லாபம் ஈட்டும், பணத்தை சரக்காக்கி சரக்கை மீண்டும் பணமாக்க துணிச்சல் தேவை. பணம் அட்சர பிரம்மம், மோட்சத்தில் அடைவது. பணத்தை வச்சு பூட்டி வச்சுட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். அவன் செய்ய மாட்டான். ஆனா அது பணமே ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது முதலாவது அது வளர்ச்சி வந்துடுது. அது கீழே வேலை செய்யறாங்க. அவங்க ஆரம்பிக்கிற பொருள்கள் கடைகளுக்கு போகுது, சாதாரண மனிதர்களை வாங்கி அதை பயன்படுத்துறோம். அப்ப கோடீஸ்வரனா பூட்டி வச்சிருந்த பணம் செலவு இல்லாமல் போகுது. கம்பெனி உலகம், அந்த இது உலகம். டெக்னாலஜி ரியல் ஐடியா, முழு எண்ணம். அந்த இறைவனுடைய ரியல் ஐடியாங்கிறது தான் இத்தனையும் செய் வச்சதுன்னு இந்த லைஃப் டே தத்துவம். அது அப்பா விளக்குறாரு எடுத்துக்காட்டுகள் மூலமா. டைரக்டர்கள் சத்திய ஜீவியம், அதாவது செயல்படுறவங்க சத்திய ஜீவியம் தான் கிரியேட்டர்னு முதல்ல சத்தியம் சொல்றது. மேனேஜர், சூப்பர்வைசர், தொழிலாளர்கள், மனம், உயிர், உடல், சரக்கு, ஜடமான உடல். இத்தனையும் அந்த உதாரணத்துக்கு அப்பா சொல்றாரு. பணம் பிரம்மம், அதை பெற்றிருப்பது வெற்றி. பணம் நிறைய வந்திருக்கு, அது ஆனந்தம் தருகிறது. ஆனா அது ரிஷிகள் பெற்ற ஆனந்தம் மாதிரி. பணத்தை தவத்தை வச்சுக்கிட்டு அவரு பெரிய ரிஷியாகி அவர் வீடு பெற்றார், முக்தி அடைந்தார். ஆனா யாருக்கும் போகல. அது அதை கடந்த ஆனந்தம் தேடி பிரம்மம் உலகை சிருஷ்டிக்கிறது. பணத்தை பணமாக பெற்று அனுபவிப்பதை விட பெரிய ஆனந்தம் தேடி கம்பெனி மூலம் சரக்கை உற்பத்தி செய்து மார்க்கெட்டிங் அதை விற்று முதலையும் லாபத்தையும் பெறுவது பெரு மகிழ்ச்சி. தான் அந்த பெரிய ஆனந்தம். இதன் சட்டங்கள் சரிவர புரிந்தால் வாழ்வில் குறை வராது. எந்த காரியமும் வெற்றியாகும், தோல்வி நம்மிடம் தோற்று போகும். தன் சிறு முதலை துணிச்சலாக தொழிலில் போட்டு பெரும்பணம் சம்பாதித்தபின் அதை மீண்டும் தொழிலில் ஈடுபடுத்த பலரும் சம்மதிக்க மாட்டார்கள். தொழிலில் துணிச்சல் உள்ளவர்களுக்கே வெற்றி யோகத்தில் என எல்லா கட்டங்களிலும் எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருப்பது அவசியம். எனக்கு ஒரு பழைய பாட்டு ஒண்ணு, நாரடியார்ல வர்ற பாட்டு. ஒருத்தன் பணத்தை சேர்த்து வச்சிருக்கான் நிறைய. யாருக்கும் அதை கொடுக்கல. அவன் எப்படி சொல்றான்னா, இந்த பாட்டு வேடிக்கையா இருக்கும். எனதெனதென்று இருக்கும் ஏழை பொருளை எனது என்று இருப்பன் யானும். பணத்தை பூட்டி வச்சிருக்கான், கோடிக்கணக்காக வச்சிட்டு இருக்கிறான்.
அவன் என்னது என்னதுன்னு சொல்றான். இவர் இப்போ இந்த பாட்டு எழுதுறவர் என்ன சொல்றாரு, நானும் என்னது என்னதுன்னு சொல்றேன். இந்த ஏழைங்கிற வார்த்தைக்கு பழத்தமிழில் அறிவில்லாதவன் அர்த்தம், செல்வம் இல்லாதவன். நம்ம பயன்படுத்தாதனால அவனும் யானை ஏழைதான். எனதெனதென்றிருப்பன் யானும், ஏன நானும் என்ன சொல்றேன், குட்டியில பூட்டி வச்சிருக்கிற பொருளை என்னதுன்னு நானும் சொல்றேன்னு இந்த பாட்டு எழுதுறவர் சொல்றாரு, நாலடியார்ல எழுதினவர். ஏன்னா தனதாயின் தானும் தானும் அதனை உண்ணா வழங்கான், தான் தூவான், தானும் பிறருக்கும் கொடுக்க மாட்டான், அவன் தானும் சாப்பிட மாட்டான், பூட்டி வச்சிருப்பான். யானும் அதனை அது, அந்த பணம் அவன்கிட்ட கோடிக்கணக்காக இருக்குது, அவன் தானும் அதை அனுபவிக்கிறது இல்லை, பிறருக்கும் கொடுக்கறதில்ல. நானும் அப்படித்தானே, அவன்கிட்ட இருக்கிற பணம் என்கிட்ட இருக்கிற மாதிரி தான். நானும் அதை அவன் பணத்தை நானும் எடுத்து கொடுக்க சாப்பிட முடியாது, நானும் கொடுக்க முடியாது. அதனால அது அவனை ஏழைன்னு சொல்லுவார். அது மாதிரிதான் இந்த பணக்காரன்ட்டு இருக்கிற பணம். அதே பணம் தொழிலாக, அப்பா சொன்ன மாதிரி தொழிலாக ஆரம்பிச்சது, அது பிரம்மம் மாதிரி, பிரம்மம் மாறின மாதிரி அந்த ஆனந்தம் தேடி கம்பெனி சொரிச்சு ஆரம்பிக்கும் போது விதவிதமா டாட்டா எண்ணற்ற தொழில்கள் செய்தார். முதல்ல ஜாம்ஷெட்ஜி டாட்டா இரும்பு கம்பெனி ஆரம்பிச்சார் ஜாம்ஷெட்பூர்ல. அதுக்கப்புறம் இன்னைக்கு உப்பு வத்தாரிக்கிறதுல இருந்து எண்ணற்ற தேயிலை தொழில், இந்த கேரளா பார்டர்ல எல்லாம் தேயிலை தோட்டங்கள் பூராவும் டாடா எஸ்டேட்ஸ்ன்னு இருக்கும். அத்தனையும் இப்போ உப்புல இருந்து அத்தனை இருந்து எல்லா விதமான தொழிலை செஞ்சோம், எண்ணற்றவர்கள் அவங்ககிட்ட வேலை செய்யறாங்க. இப்போ அது எல்லாருக்கும் அந்த பணம் ஆயிட்டுது, பரம்பொருள் இதாக வந்த மாதிரி வந்துடுது. அதனால அதை செஞ்சாக்க மார்க்கெட்டில் விற்று, அது டாட்டா சால்ட் வாங்கிட்டு நம்ம வாங்கிட்டு வரோம், மற்ற பொருள் டாட்டா டீ, சக்கரா டீ வாங்கிட்டு வரோம். இப்படி ஒன்றும் செய்கிறோம். அப்போ எல்லாருக்கும் அந்த பணம் இதை இல்லாமல் கோடிக்கணக்கை பூட்டி வைக்காம அவன் வெறும் கோடீஸ்வரன் இல்லாமல் எல்லாருக்கும் பயன்படுது. லாபத்தையும் பெறுவது பெரு மகிழ்ச்சி. இதன் சட்டங்கள் சரிவர புரிந்தால் வாழ்வில் குறை வராது, எந்த காரியமும் வெற்றியாகும், தோல்வி நம்மிடம் தோற்று போகும். இந்த சிருஷ்டி தத்துவத்தை புரிந்து கொண்டால் இந்த நம்மகிட்ட தோல்வி தோற்று போகும். நாம் சிறு முதலை துணிச்சலாக தொழிலில் போட்டு பெரும்பணம் சம்பாதித்த பின் அதை மீண்டும் தொழிலில் ஈடுபடுத்த பலரும் சம்மதிக்க மாட்டார்கள். தொழிலில் துணிச்சல் உள்ளவர்களுக்கே வெற்றி. யோகத்தில் எல்லா கட்டங்களிலும் எல்லாவற்றையும் இழக்க தயாராக அவசியம். அதே மாதிரிதான் இந்த யோகத்திலையும் எல்லாத்தையும் இழக்க தயாரா இருந்தா எல்லாமும் கிடைக்கும். அதுதான் இந்த சிருஷ்டி தத்துவத்தின் மூலமாக அப்ப எடுத்துக்கிடுமாக தானே எப்படி பிரம்மம் எல்லாமாக மாறி எல்லா விதத்திலும் நிறைந்திருக்கின்றது அப்படிங்கிறத விளக்குறது. இதோட இன்னைக்கு முடிச்சுக்கோங்க.